என்னடா இது டெவில்ஸ் கிச்சனில் ஸ்டோரி வந்தே 5 நாளுக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி என்னடான்னா ஒரு மாதிரி கிளாரிட்டியும் ஏதோ குறையிற மாதிரி இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது கோஸ்டீஸ். இன்னைக்கு ஸ்டோரி தான் அதுக்கு ரீசனு. அதாவது இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற அந்த ஸ்டோரியை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டேன். அந்த ஸ்டோரி மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்டோரியும் படிச்சிருக்கிறேன். இந்த 2 ஸ்டோரியுமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனவங்க எனக்கு வார்னிங் கொடுத்தாங்க. ஐ மீன் இதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு யூடியூபர்கிட்ட இதே மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிற யூடியூபர்ஸ் கிட்ட வந்து வேற யூடியூபர்ஸ் கிட்ட 2 பேரும் கொடுத்துருக்குறாங்க. 2 பேருக்குமே சேம் இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதாவது அவங்க அனுப்பின ஸ்டோரியை அவங்க படித்ததுக்கப்புறமா இன்னொரு யூடியூபர் வந்து அதை படித்ததுக்கப்புறமா அந்த ஸ்டோரியை சொல்லலான்னு போகும்போது அவருக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்குதுங்க. அந்த ஸ்டோரி அவரால் சொல்லவே முடியாமே போயிருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் சேம் பேட்டர்லாம் நடந்திருக்குது கோஸ்டீஸ். ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கூட போடலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பீங்கன்னு தெரியும் கோஸ்டீஸ். அது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குற விதமாகவும் இருக்கும். அது எதனால் நடந்துச்சு, எதனால் வந்து நான் வீடியோ போட முடியலை அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எஸ், வழக்கமாக ஸ்டோரி அனுப்புவாங்க, அதை நான் படித்து உங்ககிட்ட சொல்லுவேன். அதாவது அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷத்தை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நான் அதை என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நரேட் பண்ணி தான் எனக்கு பழக்கம். ஆனால் பழக்கத்துக்கு மாறாக அவங்க எனக்கு அனுப்பின ஸ்டோரியை படித்து நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு என்ன அப்படிங்கிறது நானே சொல்கிறேன். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஷூட் பண்ணியிருப்போங்க. அரை மணி நேரம் ஷூட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எடுத்து பார்க்குறோம், இந்த வேவ்ஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்போ மைக்கில் பேசுகிறேன் அப்படின்னா அதில் வேவ்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே பிக்கப் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த வீடியோ முடித்ததுக்கப்புறமா நாங்கள் ஆன் பண்ணி பார்க்குறோம். ஐ மீன் லேப்டாப்பில் போட்டு எடிட்டுக்காண்டி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஆடியோ சுத்தமாக இல்லைங்க, வெறும் ஊம படமாக இருக்குது. அரை மணி நேரமாக நான் பேசுனது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, வீடியோ மட்டும்தான் இருக்குது, ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். இப்படி ஒரு தடங்கள் வந்துருச்சா. 2வது நாள் ஃபுல்லாக அதிலே போயிடுச்சு. சரி வேணாம்ப்பா, இந்த ஸ்டோரியே வேணாம், நம்ம வேறு எதனா ஸ்டோரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இன்னொரு ஸ்டோரி அனுப்பியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, ஆதாரப்பூர்வமாக ஒருத்தவர். அவர் தான் ஆக்சுவலாக அந்த யூடியூபரோட இது அனுப்பியிருந்தார். உங்களோட ஸ்டோரி படித்ததுலேருந்தே எனக்கு நெகட்டிவாக நடக்குது, ஒரு ஷேடோ வந்து எங்கள் வீட்டில் என்னை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பியிருந்தார். என்ன தேவை, சும்மா அனுப்புவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் அதையும் படிச்சுட்டேன். நான் படித்து முடித்ததுக்கப்புறமா அதை எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள்ங்க. அதாவது இந்த வீடியோனாலும் எடுத்து அது தடங்களாகி அதை போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அனுப்பின அந்த அமானுஷ்யமான ஸ்டோரியை நான் படித்து எடுக்கணும்னு நினைக்கும் போதே எங்களால் எடுக்க முடியலைங்க. இப்படியெல்லாம் நடந்தால் என்னால் டைமுக்கு எப்படி வீடியோ போட முடியும் கோஸ்டீஸ், நீங்களே சொல்லுங்கள். அதனால் யாருமே என்னையை தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு நடந்தது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போயுமே நான் வந்து என்னோடய மச்சானோட ஃபோனில் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். காரணம், என்னோட மொபைல் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. அதுவும் இந்த ஸ்டோரியை எடுக்கிறதுக்காக நாங்கள் வைக்கும்போது தான் கீழே விழுந்து சரியான கிராக்கு டிஸ்பிளேயில். ஸோ டிஸ்பிளே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் ஆகும், ஆப்பிள் கேரில் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ஒரு 4 நாளாச்சும் ஆக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எங்களால் வீடியோ எடுக்கவும் முடியலை, போஸ்ட் பண்ணவும் முடியலை. சரி, நார்மலாக ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தாலும் அதுக்கேற்ற கேமரா இருந்தால் தான் எங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியும். பரவாயில்ல, கிளாரிட்டி வேணாம், ஸ்டோரியை மட்டும் சொன்னால் போதும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறேன். இப்போயும் சொல்கிறேன், கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதனா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை கொடுக்க முடியலை, நாங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்ததை கொடுக்க முடியலை இந்த வீடியோவில் அப்படின்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது எந்த ஸ்டோரியை நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அந்த ஸ்டோரியை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் இந்த வீடியோவே இன்றைக்கி வருதா இல்லையான்னு தெரில, இல்லை எப்போ வருதுன்னு தெரில. இருந்தாலும் எடுப்போம், அதுவாக நம்மளான்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளேயே போகிறோம். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான வீடியோவை நான் பண்ணதே கிடையாதுங்க. ஒரு வீடியோவுக்காக இவ்வளோ மெனக்கட்டதே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லணுன்னா நான் வருவேன், அவங்க சொன்னதை நான் என்னோடய நரேஷனில் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போயிடுவேன். பட் இந்த ஸ்டோரி இந்த அளவுக்கு எங்களை ஆட்டி படைக்குன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணு நீங்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த கதையை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு பேர் கிரஷ்மிகா. அவங்க ஒரு ஸ்ரீலங்கன் பொண்ணுங்க. அவங்க அம்மா, தம்பி, இவங்க 3 பேர் தான் அவங்க வீட்டில். அப்பா கிடையாது அந்த பொண்ணுக்கு. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஸ்ரீலங்காவில் தான் படிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமா
கிரஷ்மிகாவும் அவங்க அம்மா தம்பி 3 பேருமே இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க கோயம்புத்தூரில் தான் 4 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க தம்பியும் ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. கிரஷ்மிகாவோட அம்மா ஸ்ரீலங்காவில் யோகா டீச்சராக இருந்திருக்கிறாங்க. அதில் ஹையர் ஸ்டடி படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கனவாகவே இருந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேர் படிச்சுட்டு இருக்க இந்த காலகட்டத்திலேயே அவங்க வெளியே கிளாஸும் எடுத்துக்கிட்டு மேல் படிப்பும், அதாவது ஹையர் ஸ்டடீஸ் மாதிரி அதில் எடுத்து அவங்களும் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறமா 12th முடிக்கிறாங்க கிரஷ்மிகா. பெங்களூரில் ஒரு காலேஜில் அந்த பொண்ணுக்கு சீட்டும் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ கிரஷ்மிகா இப்போ பெங்களூருக்கு போய் ஆகணும். இத்தனை நாளாக அம்மா தம்பின்னு சொல்லி ஒரு குடும்பமாக வாழ்ந்த பொண்ணு திடீர்னு பெங்களூரில் இருக்கிற ஒரு காலேஜில் போய் தனியாக படிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நர்வஸ் வரும் இல்லையா? அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் வேற பாஷை பேசுவாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் நல்லா வரும். பட் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனோம் அப்படின்னா காமனாக இருக்கிறது ஹிந்தி தான் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஹிந்தி இந்த பொண்ணுக்கு தெரியாதனால ஒரு நர்வஸோடைய தான் பெங்களூருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க தங்கி படிக்க போகிறது எங்கன்னா காலேஜோட லேடிஸ் ஹாஸ்டல். இவங்க தங்கி படிக்கிற லேடிஸ் ஹாஸ்டல் நியூ பில்டிங்காங்க. எதனால் அப்படின்னா ஆல்ரெடி இந்த பழைய பில்டிங்கில் ஹவுஸ்ஃபுல், ஆல்ரெடி நிறைய கேர்ள்ஸ் இருக்கிறனால அங்கே இடம் இல்லாத காரணத்தினால காலேஜ் நிர்வாகம் இந்த வருஷம் புதுசாக கட்டின அந்த பில்டிங்கில் தான் இவங்க தங்க போகிறாங்க லேடிஸ் ஹாஸ்டலில். அவங்க தங்கி படிக்க போகிற லேடிஸ் ஹாஸ்டலில் 3 பேர் தான் ஒரு ரூமுக்காங்க ஷேரிங்கு. ஸோ கிரஷ்மிகாவோட அம்மா 8 மணிக்கு பெங்களூரில் இருக்கிற அவங்க ஹாஸ்டலில் போய் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு, அம்மா உடம்ப பார்த்துக்க, எதுனாலும் கால் பண்ணு, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எப்போனாலும் கால் பண்ணு, உனக்கு என்னன்னாலும் கேளு, பார்த்து இருந்துக்கம்மான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பொண்ணை பிரிஞ்சு அவங்களும் இருந்ததில்லை, அவங்க அம்மாவை பிரிஞ்சு இந்த பொண்ணு இருந்ததில்லைங்கிறனால அவங்க சென்டிமெண்ட்லாம் முடிச்சுட்டு அவங்கள விட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போது கிரஷ்மிகா வார்டனோட ரூமில் போயிட்டு சைன் பண்ணதுக்கப்புறமா வார்டன் கூட்டு போகிறாங்க அவங்க ரூமுக்கு. அவங்க ரூமில் இவங்க தான் ஃபஸ்ட்டு போல் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அந்த வார்டன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க. சேர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக வாப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படி இப்படின்னு பேசினவங்க இவங்க போய் சைன் போடும்போது வாப்பா போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சியே கொடுக்கலையாம். ஹாய் மேம் சொன்னால் கூட அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவங்களை கூட்டு போயிட்டுருக்குறாங்க. ஹாஸ்டல் ரூமில் இவங்க தான் தனியாக இருக்க போகிறாங்க போல், இன்னும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி ஒரு படபடப்பு இருக்கும் இல்லையா? அந்த படபடப்போடையே அந்த பொண்ணு போயிருக்கிறாங்க ஹாஸ்டல் ரூமுக்கு. கிரஷ்மிகா அவங்களோட ரூமில் போய் பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டாக வரலங்க. ஒரு தெலுங்கு பொண்ணு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ கிரஷ்மிகா 2வதாக வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட பேசி ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு கிரஷ்மிகா ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாகவே அந்த பொண்ணு ஃபோன்லேயே பேசிகிட்டே இருந்திருக்குதுங்க. யாருக்கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசுவான்னு தெரிலன்னு சொல்லி குழம்பிட்டு இருந்தப்போ தான் லைட்டாக விட்டு கேட்டுருக்காங்க. அவங்க லவ்வர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு. இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணை போய் பின்னாடி சுரண்டி, அம்மா எனக்கு பசிக்குது, டின்னருக்கு போகலாமா, எங்கே இருக்குது கேண்டீன் சொல்லி கேட்கும்போது மேலேன்னு கை காட்டியிருக்குது. சரி மேலே தான் இருக்குது போலன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சில ஜூனியர்ஸ் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து என்னப்பா புதுசா அப்படின்னா, ஆமாக்கா எங்கே கேண்டீன் எங்கே இருக்குது, காலேஜ் கேண்டீன்னா மேலே தான் டெரஸில் தான் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கேண்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா டெரஸில், ஓப்பன் டெரஸில் கேண்டீன் இருக்குமா. நமக்கு தேவையான பொருள்லாம் பஃபே மாதிரி வச்சுருவாங்களா, நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலாமா, இல்லை அவங்ககிட்ட கேட்டால் கூட எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு கேண்டீனுங்க. ஆனால் செம்மையாக இருக்குமா, வெட்ட வெளியில் தான் இருக்குமா. ஒரு சில இடத்துல மட்டும் கூரை மாதிரி வச்சுருப்பாங்க, மழை பெஞ்சா அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கிற கேண்டீனில் போன நாளே விவேகா அப்படிங்கிற ஒரு திருப்பூர் பொண்ணு கிரஷ்மிகாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்டானது மட்டும் இல்லாமல் அப்போ தான் அவங்க பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது, நீ எந்த ஃப்ளோர் அப்படின்னு கேட்டால் விவேகா இருக்கிற அதே ஃப்ளோரில் தான் இவங்களும் இருக்கிறாங்க, கிரஷ்மிகாவும் இருக்கிறாங்க. ஆனால் வேறு ரூமில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரூம் வந்து ரைட் சைடு கார்னரா, அவங்க ரூம் வந்து லெஃப்ட் சைட் கார்னராங்க. இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, பாடா வந்த அன்னைக்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா, அதுவும் தமிழ் பேசுகிற பொண்ணு, திருப்பூர் பொண்ணுங்கிறனால ரொம்பவே பக்கத்து ஊர் தான், கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் எவ்வளோ தூரங்க வந்துட போகுது, ஸோ நம்ம ஊர் பொண்ணு அப்படிங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா கிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, அம்மா விவேகான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கிறாம்மா, எல்லாம் ஓகே தான்மா, எனக்கு செட் ஆயிடுச்சுமா, ஒரு பயம் இருந்துச்சுமா, இருந்தாலும் இப்போ ஓகேம்மான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு வராங்க அவங்க ரூமுக்கு. அவங்களும் தமிழ் பொண்ணு தான். கிரஷ்மிகாவுக்கு ஃபுல்லாகவே செட் ஆயிடுச்சுங்க. இவங்க படிச்சுட்டு இருக்கிறது இன்டீரியர் டிசைனிங்கிறனால இவங்களுக்கு நிறைய அந்த வரைகிற மாதிரி அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் எல்லாமே பெரிய பெரிய நோட்லேயும் பெரிய பெரிய சார்ட்லேயும் வரைகிற மாதிரி தான் இருக்குமாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய நோட்டு சார்ட்லாம் வச்சு வரைகிற அளவுக்கு இங்கே எந்த ஒரு ஃபர்னிச்சரும் லைக் டேபிளோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இவங்க ரூமில். அதனால் கிரஷ்மிகா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அவங்களோட அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் இருக்கிற அந்த கேண்டீன் இருக்கு இல்லையா, அந்த கேண்டீனோட பால்கனி இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்து தான் இவங்க அசைன்மெண்ட்டே பண்ணுவாங்களாம். அதே மாதிரி தான்
கிரஷ்மிகா ஒரு நாள் ஈவினிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட அசைன்மென்ட்க்கு தேவையான பொருட்கள், அந்த சார்ட் ஐட்டம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு, அந்த கேன்டீன்ல உட்காந்து அவங்களோட வேலைய பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கேன்டீனுக்கு எப்பயுமே ஈவினிங் டைம்ல போயிட்டு நைட் ஆனா, அங்கேயே அப்படியே கொஞ்ச நேரத்தில எல்லாரும் வந்துருவாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் இவங்களோட அசைன்மென்ட்ட முடிச்சுட்டு தான் கீழ வருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் இவங்களோட அசைன்மென்ட்ட வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் இந்த அசைன்மென்ட் வேலையாவே இருந்தனால, இவங்களுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருந்திருக்குதுங்க. அங்க எப்பயுமே சில்லுன்னு இருக்குமா. அந்த அட்மாஸ்பியரே எப்படி இருக்கும்னா, சுத்திலும் பில்டிங்கா இருக்குமா. பார்க்கறதுக்கே கொஞ்சம் அங்க இருக்கிறோம். அது ஒண்ணு தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வியூ தான் இருக்கும். சுத்தியுமே பில்டிங் இருக்கனால அங்கேயே நின்னு வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது, கிரஷ்மிகா வந்து வீடியோ எடுத்திருக்காங்கங்க. அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. இதுதான் அவங்க அனுப்புன வீடியோ. இப்ப நீங்க பார்த்த வியூ தான் அந்த கேன்டீனோட ஒரிஜினல் வியூ. அதாவது அந்த கேன்டீன்லேருந்து பார்த்தா ஒரிஜினல் வியூ அவங்க அனுப்புன வீடியோவ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவங்களே ஷேர் பண்ண சொன்னனால. கிரஷ்மிகா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சில்னஸ்ல கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் அந்த ஹெட்டேக் போற வரைக்கும் சில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சில் பண்ணிட்டு இருக்க நேரத்தில அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப் வருதுங்க. கிரஷ்மிகாக்கு பேய் மேல நம்பிக்கை இல்ல. பேய நம்பவும் மாட்டாங்க. இதுதான் அவங்களோட கேரக்டர். ஆனால் ஒரு நெகட்டிவ் வைபையோ, இல்ல ஒரு தப்பான ஒரு விஷயத்த அவங்களால உணர முடியுமா? லைக் சென்ஸ் பண்ண முடியுமா? இதுவரைக்கும் அவங்க அந்த மாரி சென்ஸ் பண்ணது அவங்க லைஃப்ல ஏகப்பட்ட விஷயம் உண்மையாவே நடந்திருக்குதாம். அந்த கான்ஃபிடென்ட்ல தான் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் நம்மள சுத்தி இருக்கிற மாரியே ஃபீல் ஆகுதேன்னு சொல்லிட்டு, கிரஷ்மிகா சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல இவங்களுக்கு ஆப்போசிட்ல, அதாவது இவங்களுக்கு ஆப்போசிட் பில்டிங்ல நேரா ஒரு ஒரு 500 மீட்டர், 600 மீட்டர் இருக்குமாங்க. அங்க ஒரு பில்டிங்ல யாரோ ஒருத்தவங்க கிரஷ்மிகாவ பார்த்துக்கிட்டு இருக்க மாரியே ஃபீல் ஆயிருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு சரியா கண்ணு தெரியல. லைட்டா கண்ண கசக்கிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த உருவம் அங்கேயே தான் நிக்கிது. நல்லா தெரியுது அவங்களுக்கு. அங்க ஒரு கருப்பு உருவம் நின்னு ரொம்ப நேரமா கிரஷ்மிகாவ வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. அந்த பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாவே இருட்டா இருக்குதுங்க. ரூம் எல்லாமே லாக்ல தான் இருக்கு. உள்ள விடிபல்பும்பாங்களே, அந்த ப்ளூ கலர்ல ஒரு லைட் ஒண்ணு எரியுது. அதுக்கு வெளிய ஒரு உருவம் நின்னு இந்த பொண்ண பார்த்துட்டு இருந்திருக்கு. யாரா இருக்கும்? இந்நேரத்துல. ஏன்னா இந்த பொண்ணு அந்த கேன்டீன்ல வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரூமுக்கே போயிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் தான் மேல உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. மேல யாருமே இல்ல. வழக்கமா எல்லாருமே அந்த மாரி ஒரு உருவத்த பார்த்தா பயந்து கீழ ஓடி வந்துருவோம் இல்லையா? ஆனால் கிரஷ்மிகா அத வீடியோ எடுத்திருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு வாங்க. இப்போ கிரஷ்மிகாவ பார்த்து அந்த உருவம் லைட்டா ஏதோ கையாட்டுற மாதிரிலாம் பண்ணியிருக்குதுங்க. ஆனா, நல்லா தெரியுது இந்த பொண்ணுக்கு, அங்க நிக்கிறது ஒரு உருவம் தான். அது வந்து ஹியூமன் கிடையாதுங்கிறது இந்த பொண்ணால உணர முடியுது. அதுவும் இவங்களால நெகட்டிவ் வைப் உணர முடியும். அது கரெக்ட்டாவும் இருக்குங்கிற பட்சத்தில, இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா, மேல இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் இவங்களோட அசைன்மென்ட் தேவையான அந்த பொருள்லாம் எடுத்துட்டு போனாங்க இல்லையா? அந்த பொருள் எல்லாம் மேலேயே விட்டுட்டு, பதறி அடிச்சு போய் கீழ ரூம்க்கு ஓடி வந்திருக்காங்கங்க. இவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல விவேகாக்கு ஃபோன் போட்டு, "இவன் மச்சான் அந்த மாரி என் ரூமுக்கு வான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த வீடியோ போட்டு காட்டி, மேல நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா, விவேகா சொல்லியிருக்கிறாங்க, "இல்லடி நான் வீடியோ பார்த்தா தெரியுது. ஆனா இது என்னமோ ஒண்ணு யாரோ நிக்கிறாங்க. இதெல்லாம் நீ போட்டு குழப்பிக்காத. நீ பேசாம படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விவேகா இந்த மாரி சொன்னதுக்கு அப்புறமா, கிரஷ்மிகாவுக்கும் ஒரு மைண்ட் வருது. ஒருவேள நம்ம தான் இத போட்டு குழப்பிட்டு இருக்கோமோ? தேவையில்லாம ஏதேதோ இமேஜின் பண்ணிட்டு இருக்கோமோ, ஓகே காலையில போய் எடுத்துக்கலாம். எதுனாலும் பரவால்ல. அது இல்லனாலும் பரவால்ல. காலையில போய் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 12, 12:30 இருக்குமா. இவங்களுக்கு ஆல்ரெடி தூக்கமே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணி அப்பதான் லைட்டா தூக்கம் தட்டி இருக்குது. அந்த நேரத்துல இவங்க ஏரியா ஸ்ட்ரீட் டாக் எப்பயுமே கத்துமாம். ஆனால் அன்னைக்கு நைட்டு எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸுமே சேர்ந்து ஊள விட்டுருக்குதுங்க. லைட் இந்த ஹவுலிங் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாரி வித்தியாசமா கத்தியிருக்கு. அந்த ஹாஸ்டல்ல இருந்தவங்க எல்லாருமே பயந்துருக்குறாங்க. அடுத்த நாள் தான் அது கிரஷ்மிகாவுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, அந்த ஏரியாவுக்கு அவங்க போனதுலேருந்தே எந்த நாயுமே ஊள விட்டது கிடையாதாம். பொதுவாவே இந்த நாய்ங்கலாம் வந்து இந்த மாரி ஊள விடுறது தெருல காமனான விஷயம் தான். பட் அதுங்க விடும்போது அடுத்த நாளே எதனா ஒரு அசம்பாவிதம் எதனா ஒரு வீட்ல நடந்திருக்கும். நீங்க கவனிக்கலனா, இத நீங்க நோட் பண்ணி உங்க வீட்டுக்கிட்ட எதனா ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இந்த மாரி மொத்தமா ஒரே ஒண்ணு சொன்ன மாரி ஒரே வீட்ட பார்த்து குலைக்கிறாங்க, இல்ல ஊள விடுறாங்க அப்டின்னா, அடுத்த நாள் அந்த வீட்டுக்காரங்களுக்கோ, இல்ல அந்த வீட்ட சேர்ந்தவங்களுக்கோ எதனா ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது உறுதி.
இப்ப அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஊள விட்டதுக்கு அப்புறமா, இந்த பொண்ணுக்கு எப்படி தூக்கம் வரும்? எந்திரிச்சு என்னடா எத பார்த்துடா குலைக்குதுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த விண்டோவ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவங்க மேல பார்த்தாங்க இல்லையா ஒரு பில்டிங். அந்த கருப்பு உருவம் அங்க நின்னுட்டு இருக்கு இல்லையா? அந்த பில்டிங்கு இவங்களோட ரூமுக்கு நேரா தாங்க இருக்கு. இவங்களோட ரூமுக்கு நேரா தான் கீழ அந்த ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நேரா பார்த்தா அந்த பில்டிங் இருந்திருக்குது. அந்த பில்டிங்ல அதே கருப்பு உருவம் மேல நின்னுட்டுருக்கு. அத பார்த்து தான் கீழ இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸுமே மொத்தமா ஊள விட்டுட்டு இருந்திருக்குதுங்க. இத பார்த்த உடனேயுமே கிரஷ்மிகாக்கு தூக்கி போட்டுருக்குதுங்க. என்னடா இது? விவேகா சொன்ன மாதிரி வேற எதனா ஒரு பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா, இவ்வளவு நேரமா நின்னுட்டு இருப்பா அங்கேயே. ஏன் நாய்ங்கலாம் சேர்ந்து அந்த உருவத்த பார்த்து கத்தணும், ஊள விடணும்? இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தட்டி இருக்கு. வேணாம். நம்ம இதுக்கு மேல வந்து இதுக்குள்ள போக வேணாம். நம்ம எது நின்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு, இப்போ கிரஷ்மிகா அந்த விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. இப்ப கிரஷ்மிகா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. ஒரு 4 மணி இருக்குமாங்க. யாரோ ஒருத்தர் இவங்க ரூம் டோர வந்து நாக் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு எந்திரிச்சு டைம் பார்த்துருக்காங்க. 4 மணி ஆயிருக்கு. டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. கிரஷ்மிகா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மீதி 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணும்போது ஏதோ ஒரு கருப்பு உருவம், அந்த கருப்பு கைம்பாங்க இல்லையா, இந்த கை வந்து ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது. ஆனால் நான் இப்போ நீட்டுறேன் அப்படின்னா இது ஒரு ஹேண்டுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கை வந்து அவங்க கையை பிடிச்சிருக்குதுங்க. இவங்க ஃப்ரெண்டோட பேர்லாம் அந்த தெலுங்கு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேர் மற்றவங்க பேர்லாம் சொல்லி கத்திருக்குது. ஆனால் யாருமே எந்திரிக்கல, யாருக்குமே அந்த சத்தம் கேட்கலையா. இப்போ அந்த உருவம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணோட கையை பிடிச்சி தான் இருக்கு. அந்த டோரை ஓப்பன் பண்ணுதாங்க. மெயின் டோரை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணிருக்குதுங்க. இந்த பொண்ணு பார்த்து கத்திட்டு எந்திரிச்சா கனவு. காலையில் 6:30 மணி ஆகுது. சரி நம்ம இதுக்கு மேலே தூக்கம் வராது, கனவான்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வரதுக்கு அந்த பொண்ணுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்குதுங்க. இதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடலாம், நம்ம அதுக்குள்ளேயே இருக்கோம்னு நினைக்கிறேன். முதல்ல கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எந்திரிச்ச பொண்ணுக்கு ஒரு ஷாக்குங்க. கையை பார்த்துருக்குறாங்க. பெயினாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ரொம்ப நேரம் பெயினாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கையை பார்த்துருக்குறாங்க. நைட்டு இவங்க கனவுல பார்த்த மாதிரியே இந்த பொண்ணுக்கு நைட்டு கனவுல நடந்தது கனவு இல்லை, ரியல். எதனாலங்கிறத அந்த ஃபோட்டோவை நீங்களே பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணு கண்டது கனவு இல்லை, உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு நடந்திருக்குதுங்க. யார் இந்த கையில் இந்த மாதிரி அமுக்கியிருப்பா? அந்த பொண்ணு அந்த ரூம்மேட் இருக்காங்க இல்லையா, மீதி 2 பேர்ட்டையும் கேட்குறாங்க, ஏய் நைட்டு எதனா இது பண்ணீங்களா, சண்டை போட்டிங்களா, என்னை வந்து கூப்பிட்டீங்களா, இல்லை எதனா என் கிட்டக்க வந்தீங்களா, என் கையை பிடிச்சிங்களான்னு சொல்லி கேட்கும்போது, என்னடி சொல்கிற, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிருக்கிறாங்க. இங்கே பார், நான் பொய் சொல்லலை, நைட்டு வந்து யாரோ ஒருத்தர் என் கையை பிடிச்சி அமுக்கியிருக்கீங்க, இங்கே பாருங்கள் ரெட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு காட்டும்போது, என்னப்பா சொல்கிற, உனக்கும் இப்படி தானா? எனக்கு நைட்லாம் தூக்கமே இல்லைப்பா எங்கள் 2 பேருக்கும். ஒரே நாய் கத்திக்கிட்டே இருந்துச்சா, கனவுல வேற ஒரு பேய் கனவா வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்து எங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. எங்க 2 பேருக்குமே ஒரே கனவு வந்திருக்குது. நாங்க அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லியிருக்கிறாங்கங்க. அப்போ இவங்க 3 பேருக்குமே அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா, அந்த ரூம்ல அந்த உருவம் வந்துருச்சா? இப்படியே யோசித்துக்கிட்டே கிரஷ்மிகா அவங்களோட காலேஜுக்கு போயிருக்கிறாங்க. காலேஜில் போயிட்டு அவங்க 5 பேர் அங்கே ஃப்ரெண்ட்ஸு. லோக்கல்லேருந்து வருவாங்களாம் ஒரு பொண்ணு, பெங்களூர்லேருந்தே வர பொண்ணு, டே ஸ்காலராக ஒரு பொண்ணு வருவாங்களாம். இவங்களோட சேர்த்து தமிழ்நாட்டு பொண்ணுங்க 3 பேராங்க. அப்புறம் துபாயிலேருந்து ஒரு பொண்ணாங்க. இவங்க 5 பேர் தான் கேங்காம் இவங்களோட காலேஜில். ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா விவேகா இருக்கிறாங்க. ஸோ இவங்க 5 பேர்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நைட்டு நான் மேலே நிற்கும்போது நடந்ததுலேருந்து இந்த வீடியோலேருந்து எல்லாத்தையுமே காட்டியிருக்கிறாங்க. நைட்டு எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னு பார்த்தா என்னோட ரூம்மேட்ஸும் இந்த மாதிரி தாண்டி சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு 3 பேர், ஏய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, நீ எதனா கற்பனையிலே படுத்திருப்ப, ஆனால் உன் ரூம்மேட்ஸுக்கும் எப்படி இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், நேரில் போய் பார்த்தது நீ மட்டும் தானே, நீ மட்டும் தானே அந்த உருவத்தை பார்த்த, அவங்க பார்த்தாங்களா, இல்லை, அப்புறம் ஏன் அவங்க கனவுலேயே அந்த கருப்பு உருவம் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரிலடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெங்களூர் பொண்ணு இருக்காங்க இல்லையா, டே ஸ்காலர், லோக்கல்லேருந்து வர பொண்ணு, அந்த பொண்ணு மட்டும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி இவங்க 4 பேரும் கேட்கும்போது, ஏய் உன்னோட ஹாஸ்டல் வந்து எங்கே இருக்குது, நம்ம ஹாஸ்டல் இந்த புது பில்டிங் தானே, ஆமாம், அது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, என்ன பில்டிங் நம்பர், அதெல்லாம் எனக்கு தெரில, நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஓகே சரிடி, நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது காளியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, காளியம்மன் கோயில் வந்து அவங்க காலேஜுக்கு வெளியவே இருக்குமாங்க. பெரிய கோயிலாம், ரொம்ப பிரசித்தியை பெற்ற ஒரு கோயிலாம், ரொம்ப ஃபேமஸான கோயிலாங்க அவங்க அங்கே பெங்களூரில். ஸோ இவங்க காலேஜுக்கு வெளியவே இருக்கிறனால அந்த கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இரு, கோயிலுக்கு போகலாம், அதெல்லாம் ஓகே தாண்டி, எதனால் வந்து நீ ஸ்ட்ரீட் நேம்லாம் கேட்ட, எதனால் பில்டிங் நேம்லாம் கேட்குற, என்ன தெரியும் உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருக்கு. இவங்க 4 பேருமே துருவி துருவி கேட்டதுக்கப்புறமா, இல்லடி
எனக்கு அந்த இடத்த பற்றி முழுசாக தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா வந்து அங்கே தான் வந்து ஷாப் வச்சுருக்கிறாரு. அந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த வெட்டிங் இன்விடேஷன் இந்த இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த ஷாப் ஒன்று வச்சுருந்துருக்கிறாரு அதே ஏரியாவில். இந்த ஹாஸ்டல் இருந்தால் அதே ஏரியாவில். அவருக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால நைட் ஷிஃப்ட்டும் பண்ணுவாராங்க. அதாவது நைட்டும் வேலையை முடிச்சு காலையில் கொடுக்கணும் இல்லையா, அவசர அவசரமாக கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக எப்போயாச்சும் நைட்டில் அங்கே ஸ்டே பண்ணி வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குதுங்க. நைட் அவரோட கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அமானுஷ்யமான சத்தம் கேட்டிருக்குதுங்க. இந்த சத்தத்தை இதுவரைக்கும் அவர் கேட்டதே கிடையாதாம். வெளியே வந்து பார்த்தா ஸ்ட்ரீட்டில் யாருமே கிடையாது. ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் எரியுது. இவரோட மிஷின் சவுண்டு மட்டும்தான் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியே வந்து பார்த்தா வெளியே யாருமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சவுண்டு இருக்கு, கேட்காத ஒரு சவுண்டு கேட்குது, டிஸ்டர்ப்டாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா மேலே இருந்து ஒரு பொண்ணு கையை காட்டிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. எந்த பில்டிங்னா, கிரஷ்மிகா பார்த்தாங்க இல்லையா, அதே பில்டிங்கில் ஒரு பொண்ணு மேலே இருந்து கையை காட்டிகிட்டு இருந்திருக்கு. ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கு. என்னம்மா என்ன பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. மேலே வாங்க மேலே வாங்கன்னு சொல்லி கையை மட்டும் காட்டியிருக்கு, கத்தக்கூட இல்லை. இவர் என்னம்மா ஏதோ, ஏன்னா இவரோட பொண்ணோட வயசு அந்த பொண்ணுக்கு, பக்கத்திலே இருக்கிறாரு. எதனால், ஏன்னா ஒரு மாதிரி படப்படத்து போய் வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி அந்த பொண்ணு பேய் கோலத்தில் இருந்துச்சாங்க. முடியெல்லாம் ஒழுங்காக வாராமல் ஒரு மாதிரி முடியெல்லாம் ஒரு மாதிரி முன்னாடி போட்டுக்கிட்டு வாங்க 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 வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்குதுங்க. இவரும் என்னமா ஏதோன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. குயிருட்டாக இருந்திருக்கு. கீழே வெளியே இருந்த அந்த போஸ்ட் லைட்டோட வெளிச்சம் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டினேன் இல்லையா, அந்த பொண்ணு அந்த கருப்பு உருவத்தை பார்த்துச்சு இல்லையா, அந்த பில்டிங்கில் அந்த உருவம் நின்றுட்டு இருக்க இடத்துல இப்போ இந்த பொண்ணோட அப்பா நின்றுட்டு இருக்கிறாருங்க. எங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தர் அந்த கதவுல வந்து முட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு, டம் டம் டம்முன்னு. என்னடா அது, ஒருவேளை இந்த பொண்ணுக்கு எதனா அசம்பாவிதம் நடக்குதா, எதனா மாட்டிக்கிச்சா அந்த பொண்ணு, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல தானே தோணும் ஒரு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி சத்தம் கேட்கும்போது. இப்போ ஒரு கடத்துக்கு மேலே அவர் அந்த கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. உள்ளே லாக் ஆகிருக்குதுங்க. வெளியே தான் லாக் ஆகிருந்திருக்கு, அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. உள்ளேயும் லாக் ஆகிருக்கு. இப்போ அவருக்கு சந்தேகம் கன்ஃபார்மாகவே ஆயிடுச்சு. ஏதோ அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ தப்பு நடக்குது, நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது தான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே இதே மாதிரியே ஒன்று சொன்ன மாதிரி ஊழ விட்டுருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காருங்க. பக்கத்துலேயே விண்டோ இருக்கு இல்லையா, அந்த விண்டோ வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள யாருமே இல்லையாங்க. இந்த டோர் சைடு மட்டும் தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னா அந்த ரூமே ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருந்திருக்கு. ஒரு மாதிரி நூலாம்படையா அந்த ஸ்பைடர்லாம் இது கட்டி வச்சிருக்கும் இல்லையா, கூடு கட்டி வச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அமானுஷமா இருந்திருக்குதுங்க. அங்கே ஒரு கண்ணாடி இருந்திருக்கு. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது. அதுவுமே ஒரு மாதிரி அழுக்கழுக்காக தான் இருக்குது, ஆனால் லைட்டாக தெரியுது. அதில் அங்கிட்ட யாருன்னா நின்னாங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு இருக்குதுங்க. இவரோட ஃபேஸ் லைட்டாக தெரியுது. அதை கூர்ந்து கவனிக்கும் போது தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த கதவு கிட்ட யாரோ ஒரு கருப்பு உருவங்க, ஏதோ ஒரு கருப்பு உருவங்க. அப்பா எனக்கு இப்பயும் புல்லரிக்குது. அந்த கருப்பு உருவம் வந்து அங்கனுக்குள்ளே ஒரு மாதிரி நிற்க கூட இல்லையா, ஒரு மாதிரி கால் தரையில் காலே இல்லையா, அதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்குதுங்க அந்த இடத்துல. இதை பார்த்த உடனேயுமே அவருக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்து அங்கேருந்து கீழே ஓடி வந்திருக்கிறாரு. கீழே ஓடி வரும்போது கீழே விழுந்து ரத்தக்காயெல்லாம் ஆகி கம்பெனியில் போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க. 2 நாளாக அவருக்கு குளிர் ஜுரமா. இதே காளியம்மன் கோயிலுக்கு அவங்க அப்பா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரத்தில் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாராம். இப்போ அவங்க கடை அங்கே கிடையவே கிடையாது, அந்த ஷாப்பே அங்கேருந்து எடுத்துட்டாராம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஷாப்பே அங்கேருந்து எடுத்துட்டாராம். இந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா 4 பேருமே கேட்டிருக்காங்க, அப்படி அந்த வீட்டில் என்ன தாண்டி நடந்துச்சு, மேலே இருந்த அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, அதை நாங்கள் கேட்டுக்க விரும்பலை. எங்கள் அப்பா வந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு தான் பார்த்தாரு தவிர்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுல அவருக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அந்த நிலமையில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி எப்படியாவது நீ தெரிஞ்சுக்கிட்டு வாடி, அங்கே என்ன தான் நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு கிரஷ்மிகா வந்து அவங்க ஹாஸ்டலில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்கங்க. இந்த மாதிரி ஒருத்தர் என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இங்கே கடை வச்சுருந்தாராம், அவங்க கடையில் வந்து இந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடந்திருக்கு தான். ஸோ விவேகா நீயும் சரி, இந்த தெலுங்கு பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கிறாங்க, அன்டைமில் யாருமே மேலே டெரஸ்க்கு போகாதீங்க, கேண்டீன் பக்கம் போகாதீங்க, போனாலுமே அந்த பக்கம் பார்க்காதீங்க, எதனா சத்தம் கேட்டுச்சுன்னா கூட திரும்பி பார்க்காதீங்க, கீழே ஓடி வந்துருங்க, இல்லை ஃபோன் போட்டு யாருக்கையும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்கம்மா, மேலே போகிறதே அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதையோட ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லையா, அந்த தெலுங்கு பொண்ணு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு, ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தாங்க இல்லையா கிரஷ்மிகாவோட ரூமுக்கு, அந்த பொண்ணு நைட் ஆனாலே அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறது வழக்கம் தான். ஆனால் நாளாக இவங்களோட தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு நைட்டு முழுக்க உட்காந்து பேசிகிட்டு இருக்குமாங்க அந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு கிரஷ்மிகாவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஒரு டிஸ்டர்பில் இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா அன்னைக்கு நைட்டே இவங்க வந்து வார்ன் பண்ணாங்க இல்லையா எல்லாருக்கும், நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5 மணி வரைக்கும் அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. இந்த பொண்ணுக்கு மட்டும் அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஒரு பொண்ணு தான் அழுகுதான். எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க ரூம்மேட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்களாம். விவேகாவுக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டே கேட்டுருக்குறாங்க, உனக்கு யாருன்னா அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஏய்
நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோனை போட்டு யாராச்சும் அழுகிற சத்தம் கேட்குதானே, என்னடின்னு நினச்சிட்டு இருக்கிற, நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் நம்புகிறேன், அதுக்குன்னு ரொம்ப பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சண்டைலாம் வந்திருக்குதான் இவங்க 2 பேருக்கும். ஸோ இப்போ இந்த தெலுங்கு பொண்ணுக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப நொந்து போய் இருக்கிறேன், சும்மாவே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அழுகிற சத்தம் வேறு டிஸ்டர்ப் ஆகும் அப்பப்போ, இன்னைக்கு வந்து அந்த அழுகிற சத்தம் இல்லை, நான் தூங்கலான்னு சொல்லி பார்த்தா நீ வேற ஃபோனை பேசி நீ டார்ச்சர் பண்ணாத, இதுக்கப்புறம் நீ ஃபோனே பேசாத தாயி, பேசணும்னா வெளியே போய் பேசு, ஆனால் டெரஸ்க்கு போகாத, வெளியவே நின்று பேசு, நம்ம ரூமுக்கு வெளியே நின்று பேசு, கொஞ்சம் சத்தம் போடாமல் பேசு ஹெட்செட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ரஷ்மிகா சொன்னதுலேருந்தே அந்த தெலுங்கு பொண்ணு வந்து வெளியே தான் போய் பேசுவாங்களாம், உள்ளுக்குள்ளே பேசவே மாட்டாங்களாம், விடிய விடிய பேசுவாங்களாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாம், காலேஜையும் கட் அடிச்சிருமா, சில நேரம் வந்து எழுப்புனா கூட எந்திரிக்காதான். ஏய் என்னடி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னோட ஸ்டடீஸ் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே திட்டவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட நடவடிக்கையே சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்கல, சரியாகவும் படலை. அந்த தெலுங்கு பொண்ணு பேர் ஸ்ரீநயா. ஸ்ரீநயா, இது உனக்கு தேவையில்லாத வேலை, இதை இதுக்கப்புறம் பண்ணாதான்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க, அவங்க கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறமா இவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரூம்மேட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஒரு மாதம் போயிருக்குதுங்க. ஒரு நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு யாரோ வந்து கதவை நாக் பண்ணுறாங்க இவங்க ரூம் டோரை. என்னன்னு சொல்லி எந்திரிச்சு போய் ரஷ்மிகா தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா வார்டன் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீநயா எங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அரட்டலில் கேட்டிருக்கிறாங்க. தெரியலையே மேம் இருங்கன்னு சொல்லி இவங்க ஒரு வேளை அவள் எப்போ எங்கே இருப்பானே தெரியாதே, மார்னிங் டைமில் எங்கே பேசிட்டு படுத்துவானும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பெட்டை பார்த்துருக்குறாங்க. பெட்டில் அந்த பொண்ணு இல்லை. தெரியலையே மேம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது வார்டன் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீநயாவோட அம்மா ரொம்ப நேரமாக அந்த பொண்ணுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே வருது, அதனால தான் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, நான் வந்து அந்த பொண்ணை திட்டலான்ட்டு தான் வந்தேன், அந்த பொண்ணு இங்கேயும் இல்லை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்களுக்கு தூக்கி போடுதுங்க. ஐயோ ஒருவேளை அந்த டெரஸ்க்கு போயிருப்பாளோ என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் போட்டு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபோன் சுவிச் ஆஃப் தான். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டிருக்காங்க, அம்மா நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரோ இங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்களே பெங்களூரில், அவங்க நம்பர்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோன் போட்டு பார்த்துருக்காங்க. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையாங்க. அந்த பொண்ணு இங்கே வரவே இல்லைங்க, அந்த பொண்ணு எங்ககிட்ட பேசுகிறதே இல்லையே, எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்கும்போது அது எதுக்கு ஹாஸ்டலில் தங்கணும், அதுவே நாங்கள் கடுப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த பொண்ணோட ஸ்ரீநயாவோட ஆள் இருக்காங்க இல்லையா, நைட் ஃபுல்லாக பேசுறதுல அந்த பையன்கிட்ட அவங்ககிட்டையும் கேட்டுக்கிறாங்க ரஷ்மி. அந்த பையனும் நான் 2 நாளாக அப்செட்டில் இருக்கிறேன், அவளுக்கு ஃபோன் பண்ணல, அவளும் எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்மிகாவும் விவேகாவும் ஆஃப்டர்நூன் 1:00 காலேஜ் முடிஞ்சு காலேஜ் பஸ்ஸில் இவங்க பில்டிங்க்கு வெளியே வந்து இறங்கியிருக்கிறாங்க. இறங்கும்போது ஒரே சலசலப்பாக இருந்திருக்கு, அந்த ஏரியாவில் செம்ம கூட்டமாக இருந்திருக்கு. என்னடா சொல்லி போய் பார்த்தா அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு ஒரு கருப்பு உருவம் பார்த்தாங்களே, அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஒரே கூட்டம். போய் பார்க்கும்போது இந்த ஸ்ரீநயாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அந்த பையனும் அங்கே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தனமே தட்டி இருக்கு, ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட போய் கேட்டா அவன் அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறான், இல்லை நான் அன்னைக்கு நைட்டு வந்து ஃபோனை கட் பண்ணியிருக்க கூடாது, அவளை நான் விட்டுருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா அவன் அழுதுகிட்டு இருக்கிறான், என்னன்னு சொல்லி சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அந்த கூட்டமாக இருக்கு இல்லையா, அங்கே களைச்சி விட்டுட்டு போய் பார்த்தா ஸ்ரீநயாவோட டெட் பாடிங்க. ஸ்ரீநயாவோட டெட் பாடி அந்த கருப்பு உருவம் பார்த்தாங்களா, அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்லேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வார்டனை கூப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி ஆந்திராவில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தான் அந்த பொண்ணு பிறந்திருக்குதுங்க. அவங்களோட சொந்த ஊருக்கு ரிச்சுவல்ஸ்க்காக டெட் பாடியை எடுத்துகிட்டு போயிடுறாங்கங்க. கூடயே இருந்த ஒரு பொண்ணை டெட் பாடியாக அங்கே பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும், ஒரு மாதிரி தலை சுத்து வந்திருக்குதுங்க, ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கிருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ கூட உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு அழுக வருதுண்ணா, உண்மையாகவே அவள் என்ன தான் அவள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறா அப்படி இப்படின்னாலும் அவள் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளை அந்த மாதிரி அந்த நிலமையில பார்க்கும்போது எனக்கு மனசே உடஞ்சிருச்சு, ரொம்ப ஒரு மாதிரி லைஃபே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா, அதுவும் அந்த பில்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அவனும் சொல்ல மாட்டான், அங்கே அழுதுகிட்டு இருக்கிறான், அவனோட நிலைமை எனக்கு புரியுது, அந்த இடத்துல கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ரஷ்மிகாவுக்கு தூக்கமே போச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தூங்காமே இருந்திருக்கிறாங்க. வார்டன் கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு விவேகா ரூமுக்கே போயிருக்கிறாங்க ரஷ்மிகா. நான் இவ கூட இருந்தால் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கும், நான் பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி ரூமில் ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி நைட்லாம் சத்தம் கேட்குது, அவன் என்னை வந்து கூப்பிட்ற மாதிரிலாம் சத்தம் கேட்குது, அவன் என் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது மேம், கில்ட்டியாக இருக்கா இல்லை பயத்தினால வருதான்னு தெரில, நான் அங்கே போயிடுறேன்னு சொல்லி கேட்டு விவேகா ரூமில் போயிடுறாங்க. விவேகாவோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதம் போயிருக்குதுங்க. 1 மாதத்துக்கு அப்புறமா இறந்து போன பொண்ணு ஸ்ரீநயா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாய் ஃப்ரெண்டை ரஷ்மிகா மீட் பண்ணியிருக்கிறாங்க வெளியே ஸ்ட்ரீட்டில். அவனை நிப்பாட்டி, இரு அன்றைக்கி நைட்டு என்ன தான் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அவனும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே ஸ்ரீநயா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது டெரஸில் தான் வந்து பேசுவாங்களாங்க. அதாவது
ரஷ்மிகா வார்ன் பண்ணாங்க இல்லையா, மேலே டெரஸ்க்கு போகாத, அந்த கேண்டீனோட டெரஸில் நைட்டு அன்டைமில் நின்று பேசாதீங்க, யாருமே போகாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் கூட அந்த பேச்சை மதிக்காமல் கேட்காம ஸ்ரீநயா எப்பயுமே அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அங்கே போய் நின்று தான் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்படி ஸ்ரீநயா டெரஸில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணும் யாரோ ஒரு பையன்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறாடான்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிச்சான். ஏன் நீ மட்டும் தான் லவ் பண்ணணுமா, அவங்களுக்குலாம் லவ் இருக்காதான்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இவங்களுக்குள்ள சிரிச்சு பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2-3 வாரமாகவே இந்த பொண்ணு மேலே டெரஸில் போய் பேசும்போதெல்லாம் அந்த கருப்பு உருவம், அதாவது அந்த பில்டிங்கில் இருந்த ஒரு பொண்ணும் ஃபோன் பேசிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. ஸ்ரீநயா ஒரு கட்டத்துக்கு மேலே டெய்லி பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணும் அந்த பில்டிங்கில் இருந்து ஹாய் சொல்லியிருக்குதுங்க. இதை அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. லைனில் தான் இருக்கிறான் அந்த பையன். ஒரு நாள், அதாவது ஸ்ரீநயா இறந்த அன்னைக்கு நைட்டு பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்கிற அந்த பொண்ணு கையை காட்டி கூப்பிட்டுருக்குறாங்க. ஹாய் சொல்லலைங்க, இங்கே வான்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சைன்லேயே கூப்பிட்டுருக்குறாங்க, இந்த பில்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு என்னை கூப்பிட்றாடா, நான் போகவான்னு சொல்லி இந்த பையன்கிட்ட, ஃபோனில் இருக்கிற பையன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லிடுறாங்க, யாருன்னே தெரியாது, அதுவும் அன்டைமில் 11 மணி ஆகுது, அவள் கூப்பிட்டானா நீ போயிடுவியா, அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கிறாரு. கம்முன்னுறா, அவளே டெய்லியும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவள் தான் கூப்பிட்றாளன்னு சொல்லிட்டு நான் போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கிறாங்க. கட் பண்ண போகும்போது இவர் சொல்லியிருக்கிறாரு, நீ போனேன்னா என் கூட பேசாத, நானும் உங்க கூட பேச மாட்டேன், சரி பேசாத வையின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு அந்த பையனுக்கே தெரியாது. இவ்வளவுதான் அந்த பையன் வந்து ரஷ்மிகா கிட்ட சொன்னதுங்க. ஸோ அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்குதாங்க. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து போகாதன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணு அங்கே போனனால தான் அந்த கருப்பு உருவம் இருந்த அந்த பில்டிங்கில் இருந்து பாடி எடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்ரீநயா அந்த பில்டிங்க்கு போயிட்டாங்க. ஆனால் அது எப்படி போக முடியும்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க ரஷ்மிகா. ஏன்னா இவங்களோட ஹாஸ்டலோட கேட்டு செம்ம பெருசாக இருக்குமாங்க. எகிரிலாம் குதிக்க முடியாதான், பையனே எகிரி குதிக்க முடியாதான், பொண்ணு எப்படி எகிரி குதிக்க முடியும்? அதுவும் செக்யூரிட்டி வேற இருக்கிறாரு, செம்ம செக்யூரிட்டியான இருக்குமாங்க அவங்க காலேஜ் ஹாஸ்டலு. சிசிடிவிலையும் ரெக்கார்ட் ஆகலை. அந்த பொண்ணு காலேஜ் ஹாஸ்டல் அந்த கேட்டை தாண்டியும் போகலை, ஏன்னா செக்யூரிட்டி இருக்கிறாரு, சொல்லியிருப்பாரு. எப்படி ஸ்ரீநயா அந்த பில்டிங்க்கு போனாங்க? அவங்க அங்கே போனனால தானே அவங்களோட பாடி அங்கே இருக்கு. இது இப்போ வரைக்குமே இந்த பொண்ணுக்கு மர்மமாகவே இருந்திருக்குதுங்க. இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கணும், உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னா அது ஸ்ரீநயா சொன்னால் மட்டும்தான் தெரியும். அதுதானங்க உண்மை. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனால் இந்த மாதிரி நடக்குது? அந்த பில்டிங்கில் அப்படி என்ன தான் நடந்திருக்கும்? அந்த பில்டிங்கில் ஏன் வந்து ஒரு கருப்பு உருவம் நிற்கணும்? அது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ரஷ்மிகா கிளாஸ்மேட் அந்த பெங்களூர் பொண்ணு சொன்ன மாதிரி அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்ரீநயாவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறதையும் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பேசிக்கிட்டு எங்கிட்ட போயிட்டு இருக்கு, கூப்பிட்றாங்க, ஹாய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறத பார்த்தா அது ஒரு பொண்ணு தான். எதனால் அந்த பொண்ணு அங்கே இறந்து போச்சு? எதனால் இந்த பொண்ணு அந்த பொண்ணு கொன்னுச்சு? இதெல்லாம் வந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரஷ்மிகா. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது. ஸ்ரீநயா எப்படி இறந்தாங்கங்கிற உண்மை இல்லைங்க, அங்கே இறந்தது யார் அப்படிங்கிற உண்மை. சில வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ அந்த பாலடைஞ்ச பில்டிங்காக இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கில் ஒரு மேன்ஷன் இருந்திருக்குதுங்க. லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மேன்ஷனில் படிச்சுக்கிட்டு, காலேஜ் படிச்சுக்கிட்டு அந்த மேன்ஷனில் தங்கி இந்த பொண்ணு பேர் தான் நிவியாங்க. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. சேம் இதே மாதிரி ஸ்ரீநயா மாதிரியே தான். நைட் ஆனாலே மேலே நின்று ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க ஆள்கிட்ட எனி டைம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குமா அந்த பொண்ணு. அப்படி நம்பி பேசிகிட்டு இருந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எரிச்சலாக வருது சொல்லும் போதே, சில ஃபோட்டோஸ்லாம் தப்பான ஃபோட்டோஸ் வாங்குறது, தப்பான ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்கிறாங்க. மிரட்டினது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணனால காலேஜில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோஸ் வந்து அவங்க சர்க்கிளில் ஷேர் ஆகி இந்த பொண்ணு ரொம்ப அசிங்கப்பட்டு அந்த மாடியில் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்குதுங்க. இதுதான் நிவியாவோட கதை. அப்படி இறந்த பொண்ணு அடுத்த ஒரு வாரத்திலேயே அங்கே இருந்த 2 பொண்ணுங்களுமே அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்தோம், அவள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷனை காலி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வரிசையாக கீழே இருக்கவங்க எல்லாருமே காலி பண்ணி அந்த பில்டிங்கே எம்டி ஆகிருக்குதுங்க. இதுதான் அந்த பில்டிங்கில் நடந்த ஒரு உண்மை கதை. ரஷ்மிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே நான் பார்த்த கருப்பு உருவமும் இப்போ இந்த ஸ்ரீநயாவை பார்த்த அந்த பொண்ணும் என் காலேஜில் வந்துட்டு பெங்களூர் பொண்ணு இருக்காங்களே, அந்த லோக்கல் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன கதையில் வர அந்த பொண்ணும் 3மே ஒன்றா இல்லை வேற வேறையா, அது எனக்கு தெரிலண்ணா, இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ரஷ்மிகாவுக்கு தூக்கமே கிடையாது. அவங்க ரொம்ப மைண்ட் அளவில் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. எதை பார்த்தாலும் பயப்படுறது, எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி இவங்க ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க. அதனால் காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் கோயம்புத்தூருக்கே போயிடுறாங்க. கோயம்புத்தூரில் போனதுக்கப்புறமா அவங்க தம்பியும் அவங்க அம்மாவும் தான் அந்த பொண்ணை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே அந்த பொண்ணு மைண்டு சரியில்லையாங்க. நடக்கிறது எல்லாமே அந்த பொண்ணுக்கு நெகட்டிவாகவே நடந்துகிட்டு இருந்திருக்குது. அந்த பொண்ணு சொல்ல
சொல்லப்போனால் வாழ்க்கையே வெறுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கூட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, லைவாகவே பார்த்துருக்குறாங்க. நம்பிக்கையே இல்லாத பொண்ணு ஒரு உருவத்தை பார்த்து அதை இப்போ வரைக்கும் ஃபோனில் எனக்கு இப்போ அனுப்பியிருக்கிறாங்கன்னா 2022 அவங்களுக்கு நடந்திருக்குது. இப்போ வரைக்கும் அதை ஃபோன்லேயும் வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கங்கிறது எனக்கு அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் வருஷம் கிடக்குது. அப்புறமா அவங்க மறுபடியும் ஸ்ரீலங்காக்கே போயிடுறாங்க. அவங்க அம்மா, தம்பி, கிருஷ்மிகா 3 பேருமே இப்போ ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு காலேஜில் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்களாம். நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து அவங்க தம்பி வந்து பார்ப்பாங்களாம். இவங்கள விட கிருஷ்மிகாவோட தம்பி பேர் வந்து அம்ஜத். அந்த பையன் வந்து வெறித்தனமான ஃபேனா. எந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபேன்னா, என்னைய மாதிரியே உட்காந்து அவரும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாராம் இவங்க கிட்ட. இந்த ஸ்டோரியை வந்து அவரும் பார்த்துட்டு இருப்பார், அம்ஜித்தும் பார்த்துட்டு இருப்பாருன்னு சொன்னாங்க கிருஷ்மிகா. ஸோ அம்ஜித் தம்பி, ஹாய்டா, உனக்கு வந்து ஹாய் சொல்ல சொல்லி உங்கள் அக்கா சொன்னாங்க. லவ் யூடா தம்பி, லவ் யூ அம்ஜித். ஆனால் படிப்புலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க அனுப்பின ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் பாதுகாத்து வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு, எங்கள் டீம் பட்ட எங்கள் குடும்பம் பட்ட பாடு என்னங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு வழியாக அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டேன். பெரிய சாதனையாக இருக்குது எனக்கு. இந்த கதையை என்னால் சொல்லவே முடியலங்க, அவ்வளோ நெகட்டிவாக இருந்துச்சுங்க. கஷ்டப்பட்டு சொன்ன இந்த கதைக்கு லைக் பண்ணிடுங்க. கிளாரிட்டி ஒரு மாதிரி உங்களுக்கு எதனா குறைபாடு இருக்குது, இல்லை வாய்ஸ் எதனா இறைச்சல் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து மேபி அதை கரெக்ட் பண்ணிடுவோம். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி இதை விட பயங்கரமான ஒரு ஸ்டோரி. அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். இப்போ இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பாருங்கள், திருப்புறா பாருங்க, சும்மாவே அங்கே லக்கன்னு இருக்கு. அதில் வேற ஏய் வாங்கிட்டு ரொம்ப படாத பாடுபடுத்துதுங்க இந்த ஸ்டோரி. ஆமாம், இப்போதான் கரெக்டாக இருக்கா? பின்னாடி ஏதோ ஓகே தான். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கோஸ்டீஸ், அடுத்த நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு 3 நாள் ஆகும் இன்னும் அந்த நம்மளோட பழைய கேமரா திரும்பி வர்றதுக்கு. அது எதனால் உடஞ்சது என்னங்கிறத தான் ஆமாம் நீங்கள் அந்த ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. இது என்ன ப்ளூபர்ஸில் போட்டுருவீங்களா? இது ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியில் முன்னாடியே போட்டாலே கரெக்டாக தான் வந்திருக்கும். என்ன அவ்வளோ படாத பாடு, அப்படி ஒரு அடிடா அது அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு.